வெயில் காலத்துல சும்மா ஒரு தடவை இந்த மாரி வெளிய போயிட்டு வந்தாவே மூஞ்சி இந்த மாரி ரொம்ப அகோரமா மாறிடும். இத நீங்க ஒரு தடவ செஞ்சீங்கன்னா, வெயில் காலத்துல மட்டும் கிடையாதுங்க. நீங்க மழை காலத்துல கூட எடுத்து செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஏற்கனவே முகத்துல நெறைய கருமை இருந்தாவோ, அல்லது முகப்பருக்களோட அடையாளம் இருந்தாவோ, இந்த மாரி நீங்க செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தாங்க. இது நம்ம எல்லாருமே ஈஸியா வீட்ல செஞ்சிடலாம். இதனால நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் வராது. இது தெரிஞ்சுட்டீங்கன்னா, கடையிலேருந்து இனி நீங்க க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள வாங்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான, ஒரு அசத்தலான ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னும் கிடையாது. இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது ஒரே ஒரு பீட்ரூட் தாங்க. இந்த பீட்ரூட்ல இருக்கக்கூடிய தோல மட்டும் நான் சீவி எடுத்துட்டு, கழுவி எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம முழு பீட்ரூட்டும் எடுத்துக்க வேண்டாம். ஒரு 1/4 பீட்ரூட் மட்டும் இதே போல கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்னதாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பீட்ரூட் எல்லாத்தையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். நான் முழு பீட்ரூட்டும் சேர்த்துக்கல. 1/4 பீட்ரூட் மட்டும் தான் எடுத்திருந்தேன். அடுத்ததா நம்ம எடுத்துக்கக்கூடியது முக்கியமான ஒரு பொருள். அது என்னன்னா உருளைக்கிழங்கு தாங்க. உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடியதா பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாவும் வேண்டாம். ரொம்ப பெருசும் நமக்கு தேவைப்படாது. எந்த அளவுக்கு நம்ம பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்தோமோ, அதே அளவுக்கு நமக்கு உருளைக்கிழங்கு பீசஸ் இருந்தா போதும். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம அப்படியே இதில சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். முதல்ல நம்ம நெறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். பல்ஸ்ல போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருந்தேன். இப்ப இந்த மாரி அரைச்சுட்டு நம்ம இத வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மாவு மாதிரி, சட்னி மாரிலாம் நம்ம அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சு எடுத்துருங்க. அப்பதான் நமக்கு ஜூஸ் நல்லா இந்த மாதிரி கிடைக்கும். உண்மையாவே சொல்றேங்க. நீங்க இத ஒரு தடவ செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா வருஷம் முழுக்க இத விடவே மாட்டீங்க. அவ்ளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நீங்க இதுவரைக்கும் நீங்க எதேதோ செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனா, இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அவ்ளோ அழகான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இதில ஒரு 2 ஸ்பூன் ஜூஸ் மட்டும் தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கூட நம்ம சேர்த்துக்கக்கூடியது கடலை மாவு தாங்க. கடலை மாவுக்கு பதிலா நீங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா ப்ளீச் பண்ணி குடுக்கும். இப்போ நான் சேர்த்துக்கக்கூடிய மாவு கொஞ்சம் கம்மியா இருக்குது. நான் மறுபடியும் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன். இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்ல ஒரு க்ரீமியான பதத்துக்கு இந்த மாரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இத நீங்க ஒரு தடவ மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஃப்ரிட்ஜில கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த டைம்ல கூட நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயாவது நீங்க வெயில்ல வெளிய போயிட்டு வரீங்க, அல்லது உங்களுக்கு முகம் ரொம்ப டேன் ஆன மாதிரி இருக்கு, அல்லது நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணணும், முகம் நல்லா பிரைட்டா தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இத நீங்க செஞ்சு ஃப்ரிட்ஜில வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். முகம் நமக்கு இத போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ டல்லா இருந்தாலும் சரி, ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஃபேஸ் ஃபுல்லா நான் வந்து கழுவக்கூட இல்ல, மூஞ்சி கழுவவே இல்ல. அப்படியே தான் வந்திருக்கிறேன். இத மட்டும் போட்டுட்டு நம்ம முகத்த பார்த்தா போதும். அவ்ளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அத நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஃபேஸ் வாஷ் எதுவும் போடவே இல்ல. சும்மா வந்து இத மட்டும் தான் நம்ம போட போறோம். இத போடும்போது பார்த்தீங்கன்னா, முக்கியமா கழுத்துலலாம் போடணும். ஏன் சொல்றோம் அப்படின்னா, முகம் மட்டும் நமக்கு நல்லா பிரைட்டா தெரியும். அப்புறம் கழுத்து மட்டும் கொஞ்சம் கருப்பாவே தெரியும். அதனால எப்பப்பலாம் நீங்க முகத்துல போடுறீங்களோ, அந்த டைம்லலாம் நீங்க இந்த மாரி கழுத்துலயும் போட்டுக்கோங்க. இத போட ஆரம்பிச்சுட்டோன்னா, நம்ம ஃபேஷியல், ப்ளீச்சிங் இதெல்லாம் மறந்தே போயிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் குடுக்கும் இது. அவ்வளோதாங்க. முகம் ஃபுல்லா நம்ம பூசி விட்டுட்டோம். கழுத்துலயும் பூசி விட்டுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷம் நான் அப்படியே வச்சிருந்தேன். 10 நிமிஷத்துல நல்லா காஞ்செல்லாம் வராது. இந்த மாரி நல்லா தண்ணி மாரி தான் இருக்கும் அப்போ கூட நமக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த மாரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடணும். நல்லா தேய்ச்சு விடணும். கழுத்துல, அதே மாதிரி வந்து கண்ணுக்கு கீழ, நெத்தியில இந்த மாரி அதிகமா டேன் ஆகக்கூடிய இடங்கள எல்லாம் நம்ம இந்த மாரி லைட்டா தேய்ச்சு விட்டாவே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க இந்த மாரி ஒரு டைம் ஜூஸ ப்ரிப்பேர் பண்ணி, இத செஞ்சுட்டு நீங்க ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, அடிக்கடி இந்த மாதிரியெல்லாம் ஜூஸ் எடுத்து செய்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னா, இத விட பல மடங்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஐடியா நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்த எடுத்து வச்சுக்கலாம். இதில 1 கப் அளவு தண்ணி ஊத்தியிருக்கிறேன். தண்ணி நல்லா சூடாயிட்டே இருக்கு. நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா? தண்ணி. அதில கொஞ்சம் தான் நம்ம அந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். மிச்ச தண்ணி அப்படியே தான் இருக்கும். அந்த தண்ணிய இந்த மாதிரி அதுக்கு மேல எடுத்து வச்சுருங்க. இத நம்ம டைரக்ட்டா ஹீட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, அது அடியில தீய ஆரம்பிச்சுடும். இந்த மாரி டபுள் பாயிலிங் மெத்தட்ல ஹீட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, இது நல்லா காஞ்சு கிடைக்கும். இப்ப பாருங்க லைட்டா சூடாயிட்டே வருது. சூடு ஆக ஆக இது கெட்டியாக ஆரம்பிக்கும். ஏன்னா, நம்ம இதில சேர்த்துக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கும் ஒரு மாவு மாரி தான் இருக்கும். அந்த மாவெல்லாம் இந்த தண்ணிய நல்லா கெட்டி பண்ண ஆரம்பிச்சுடும்.
கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே தண்ணி நல்லா கொதிச்சு லைட்டாக ஒரு கெட்டித்தன்மை வந்திருக்கு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துட்டு, இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதை நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே தண்ணி நல்லா சூடாக இருக்குது. அதனால நம்ம இந்த மாதிரி கரைச்சி தான் ஊற்றணும். நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா அது அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்துடும். இப்போ ஏற்கனவே அது கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. நம்ம இதையும் ஊற்றுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீமியான பதத்துக்கு கிடச்சிருக்குது பாருங்கள். கடையிலேருந்து வாங்க ஒரு க்ரீம் எப்படி இருக்குமோ, நம்ம தொட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டி பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் டைட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் தினமும் செஞ்சாலும் சரி, அல்லது நீங்கள் வாரத்தில் ஒரு 3 நாள் செஞ்சால் கூட போதும். அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கடைக்கு போய் ஃபேஷியல் பண்ண போகிறேன், ப்ளீச்சிங் பண்ண போகிறேன், இல்லை அந்த க்ரீம் வாங்க போகிறேன், இந்த க்ரீம் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் போகவே மாட்டீங்க. இந்த ஒன்று மட்டுமே போதும். இது ஃபுல்லாக போட்டதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு கழுவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம கை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ 5 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் கூட கொடுத்துக்கலாம். நான் 5 நிமிஷம் தான் நான் இன்றைக்கி டைமே கொடுத்துருந்தேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச இந்த க்ரீமை ஃப்ரிட்ஜில் நீங்கள் ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 3 மாதம் ஆனால் கூட இது கெட்டு போகவே போகாது. இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அல்லது இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி இதை போட்டு வச்சுக்கோங்க. இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி குளிக்கும்போது லைட்டாக முகம் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி முகம் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி கழுவி பாருங்கள். அப்படியே செம்மையாக பளபளன்னு மாறிடுவீங்க. இப்போ நான் இதை எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் ஏற்கனவே செஞ்சது காலி ஆகிடுச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் இதை செஞ்சு வச்சுருக்கிறேன். இதை ஃபுல்லாக முகத்தில் நான் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு லைவாகவே இதை கழுவி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பரான ரிசல்ட் வந்திருக்கு பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாகவே பார்த்திங்கன்னா நம்ம முகம் நல்லா பளபளன்னு மாறிடும். இதில் நாம் 2 செஞ்சுருக்குறோம். ஒன்று என்னென்னா ஃபேஸ் பேக்கு, இன்னொன்று என்னென்னா க்ரீமு. இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் செஞ்சிடலாம். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த 2வது செஞ்சது தான் ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சது. முதல்ல செஞ்சதுக்கு நமக்கு கொடுத்த ரிசல்ட்டை விடையும் இந்த 2வது செஞ்ச இந்த ரிசல்ட்டு பல மடங்கு அதிகமாக இருந்தது. உங்களுக்கு எது பிடிக்குதோ, எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இந்த வெயில் காலத்தில் இதை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க.